வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சேதுபதி யோகி பாபுட்ட ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாரு. அங்க அந்த கடையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு காசுங்கிறது தேவைப்படுது. ஹீரோயின் மீட் பண்றாரு. ஹீரோயினுக்குமே காசுங்கிறது தேவைப்படுது. யோகி பாபு ஒரு பெரிய பணக்காரன் நினைச்சுன்னா அவனும் ஒரு ஏழைதான்னு தெரிய வர்றதுனால அவனுக்கும் காசுங்கிறது தேவைப்படுது. விஜய் சேதுபதி காசுங்கிறது தேவைப்படுது. இப்படி எல்லாத்துக்குமே காசுங்கிறது தேவைப்படுறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிற ஒருத்தர் கொஞ்சமாக ஒரு காசுக்காக போக்கருங்கிற ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த கேமில் ஏமாற்றி இவங்களை சூழ்ச்சி முறையில் சிக்க வச்சதுனால திடீர்னு அந்த வில்லனுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ அந்த ஒரு காசுமே போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கும் காசு, எல்லாத்துக்கும் காசு ஆனாலும் பேங்கை கொள்ளடிக்கலான்னு போறாங்க. இதுக்கப்புறம் கொள்ளடிச்ச காசுல இவங்களாம் பிரிச்சுக்கிட்டு அந்த கடன்லாம் செட்டில் பண்ணாங்களா, இல்லை இதனால என்னெல்லாம் பிரச்சனை வந்ததுதான் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல யோகி பாபு வர சீன்ல ஒரு 4-5 சீன்ல ஹியூமருங்கிறது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா என்ன, ஒரு 20 சீன்ல ஹியூமர் பண்ணி வைப்போம், 4 சீனாச்சும் சிரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுல தான் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த 4 சீன் நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி ஹீரோயினோட காம்போ ருக்மணி வசந்த், இவங்க 2 பேருமே ஃப்ரெஷ்ஷா இருந்தது, லவ்லியா இருந்தது, பார்க்க அழகா இருந்தது. 2 பேருக்கான ஒரு சாங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன அந்த ஒரு எமோஷன் அட்டாச்மெண்ட் இருக்கும்ல, ஹீரோயின்காக இதெல்லாம் பண்டாண்டா அப்படின்னு இருக்கும்ல, அது இந்த படத்துல சுத்தமா கிடையாது. என்ன இந்த படத்தோட கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பெருசா படம் செல்ஃப் எடுக்கவே இல்லை. அது பாட்டு போகுது, ரொம்ப ஃபிளாட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. என்னதான் நடக்க போகுது, என்ன நடக்குது, அது போக்கர்னு ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் என்னன்னு கூட நமக்கு சுத்தமா தெரியல. அந்த கேம் என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா சொல்லிட்டாச்சு அந்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா யார் ஜெயிக்கிறா என்ன பண்றான்னு தெரிஞ்சிருக்கும். இவன் வின்னுங்கிறாங்க, திடீர்னு அவன் லூஸுங்கிறாங்க. யார் வின்னானா, யார் லூஸ் ஆனா, எப்படி வின்னு லூஸுன்னு எதுவுமே தெரில. அந்த சீன் ஒரு 20 நிமிஷம் போறதுனால அதுக்குள்ள நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம உட்காந்து ஆன் பார்த்துட்டு இருந்தான். கடைசியா வெளில நான் அவனை ஏமாத்தி ஜெயிச்சுக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப எழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வச்சு கதை ரொம்ப அளவுக்கு டிராவல் ஆகும்னு பார்த்தோம்னா வில்லன் இந்த படத்துல யாருமே ஸ்ட்ராங்கா கிடையாது. அந்த போக்கர் கேம் விளாண்டு ஏமாத்தி ஜெயிச்சேன்னு சொன்னவனாட்டும், இந்த சைடு பப்ளு பிருத்திவிராஜ் ஆகட்டும், 2 பேருக்குமே கொடுக்கப்பட்ட நெகட்டிவ் ஷேர்ல நீட்டாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த வில்லன் இவனை எப்படியாச்சும் தோக்கடிச்சணும் அந்த மாதிரி எந்த ஒரு மோடுமே கிடையாது. எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல விஜய் சேதுபதி டீல் பண்ணிட்டு போறாரு. அவர் வழக்கம் போல ஒரு கமர்ஷியல் படத்துல என்ன கொடுக்கணுமோ அந்த நடிப்பு கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே எதுவுமே இல்லை, செகண்ட் ஹாஃப்லயுமே எதுவுமே இல்லை. கடைசி 20 நிமிஷத்துல கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ரசிக்கப்படியாவே அமைச்சிருந்தாங்க. அது படம் புள்ளுமே இருந்ததுன்னா இன்னுமே இந்த படம் எனக்கு என்கேஜிங்கா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட எண்ணமா தான் இருந்தது. மொத்தத்துல எனக்கு இந்த ஏஸ் ஒரு சுமாரான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி.